படிச்சு பெரிய ஆளாகடா, சம்பாதிக்கலாம்டா, வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா, அதெல்லாம் வாங்கலாம். மேட்ரே கிடையாது. 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு. அப்ப 16 வயசுல ஒரு பையன் தப்பு பண்றானா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயே நீங்க தப்ப சொல்ல முடியும்? அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, சமூகத்துக்கு, பள்ளிக்கூடத்திற்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சொசைட்டி இஸ் that everybody is responsible to raise a kid in a proper way. Don't abandon the kids. எங்க அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு லெட்டர்லாம் ஒன்று ஆசையில் படிக்கிறவர் எல்லா லெட்டரையும் மேல் எழுதுவார். மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லா லெட்டர்லையும் மேல இருக்கும். பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே பெரிய மனிதர்களை பேட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி, இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வர போறவன், எவ்ரிபடி இஸ் a resource. ஒருத்தனை சும்மா விட முடியாது. வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா? சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள். பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் வைக்காதீர்கள். பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான். அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட இப்போ பிரிச்சாலும் அவங்க பேசுறது கிடையாது. சோசியல் மீடியாவில் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரையோ திட்டாங்க, அவன் இவனை திட்டான், திட்டவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, திரும்ப திட்டினா அவனுக்கு தெரியாது, அவனும் திட்டிட்டு போறான், இவனும் திட்டிட்டு போறான், மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ உரையாட மனுஷன் இல்லை. நீங்க கூகுளை விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியிருக்கு. டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர் வழியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று இருந்த நிலைமை மாறி அத்தனை வாட்ஸ்அப்ல வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறேன்னு வாத்தியார் சொன்னா மோனால் நைட்டே சாட் ஜிபிட்டையும் கூகுள்டையும் ஏஐட்டையும் போய் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியார மடக்கலாம். அதுக்கு பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புறான். அது நீங்க குத்தம்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள். நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ற மறுபடியும் நினைக்காதீங்க. நோ, அது அந்த ஏஜ் அப்படித்தான். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம். நீங்க புரிய வச்சுட்டா போதும். ஆற்றல், திறன், ஆற்றலை ஒருமுகப்படுத்தல் ஒன்று இருக்கு. எனர்ஜி, அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி, அது பயங்கரமான வேக ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது. அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலைன்னா, சரியான வழிக்கு அந்த திறனை நீங்க ஒருமுகப்படுத்தாம போனா அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. மாடியிலேருந்து குதிப்பேன், பஸ் படிக்கட்டில் தொங்குவேன், ஒருத்தனை வம்புழுப்பேன், வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். என் வயசுக்கு என்னால் என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன். அதுதான் அந்த வயதின் எண்ணம், அதுதான் அந்த வயதின் குணம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா போதும். படிச்சு பெரிய ஆளாகடா, சம்பாதிக்கலாம்டா, வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா, அதெல்லாம் வாங்கலாம். மேட்ரே கிடையாது. படிச்சு பெரிய ஆளாகடா. படிக்காதவன் 1000 பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? நம்ம ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அதிகாரத்துக்கு வா, 4 பேரை உருவாக்கு. நீ படித்தா 4 பேர் படிப்பான், உன்னை பார்த்து 4 பேர் ஜெயிப்பான், 4 பேர் 400 பேர் ஜெயிக்க வைப்பான், 400 பேர் 4000 பேர் ஜெயிக்க வைப்பான். அது 4 லட்சம் ஆகும், 4 கோடி ஆகும். தலை நிமிர்ந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க. பொழைச்சு கிடக்கலாம்னு சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. பொழைச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் பொழைச்சு கிடக்கலாம். even the dead fish goes against the water. டெட் ஃபிஷ் கூட செத்து போன மீன் கூட தண்ணி போற போக்கில் போயிடும். உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும். நீ உயிருள்ள மீன், கல்வி என்ற ஆயுதத்தை கையில நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க. அவருக்கு அதுதான் பிரச்சனை. இப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான். ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது. முன்னாலெல்லாம் ஒரு 50 பசங்க 20 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான், எவனோ ஒருத்தர் நல்லா ஆடுவான், ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவெல்லாம் அவனை ஒத்துக்குவான். இன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானும் முன்ன வருவேன், அதுதான் நல்ல முயற்சியும் கூட. அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோசியல் மீடியா எனக்கு வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன். நீ என்னை ஒத்துக்கலையில உனக்கு எதிராக நீ இப்போ தட்ஸ் அ ரிபல்லியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவான். அது ஒரு குழப்பமான மனசு தான். முதல்ல அதுக்காக தான் சொல்றேன், பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க. 17 வயசுல பிள்ளை அப்படித்தான் இருக்கும். 16 வயசு அதுங்க, அதுக்காண்டி அவன் வழி நடத்த வேண்டாமா? வழி நடத்துவோம். முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்போம். குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம். நல்லவன் ஏற்றுக்கிட்டா தான் அவனை உயர்த்த பார்ப்போம், பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம். இதுகள் குற்றவாளிகள் அவனுக்கு கிடையாது. ஒரு பிள்ளை திடீர்னு 17 வயசு நேரடியாக பிறந்து தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம்.
புதக்கடீர் 16 வயசுல பூமிக்கு நேரா வந்து விழுந்து தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம். 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு. அப்ப 16 வயசுல ஒரு பையன் தப்பு பண்றானா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ நீங்க தப்ப சொல்ல முடியும்? We have all the people have the responsibility. ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய victim, இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி. இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அரசாங்கத்திற்கு, கல்வித்துறைக்கு, ஊடகத்திற்கு, ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கு. நீயே வரணும், நீயே சரியா இருக்கணும், நீயே கரெக்டா இருக்கணும். எப்படி கரெக்டா இருக்க முடியும்? என்னை சுத்தி 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, முன்ன பின்ன பேசிக்கிறாங்க, வந்து வேற ஆளுங்கெல்லாம் வேற விஷயம்லாம் பேசுறான், படிப்பை தாண்டி முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பா கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? அதைத்தான் சரின்னு நினைப்பேன். ஒரு கொடி எப்படி வளரும் தெரியுமா? அது எப்படியா இருந்தாலும் நீங்க தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி மேலே வரும். நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் பிள்ளை. புத்திசாலி என்ன பண்ண தெரியுமா? கரெக்டா ஒரு கொம்பை இங்கிட்டு வச்சு நேரா இந்த பக்கமா இழுத்து விடுவான். பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதான். மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேல வாடா, வராதவெல்லாம் திறமசாலி இல்லைன்னு சொல்லாதீங்க. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து உங்களுக்கு பொறுக்கி பையன், கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்குலாம் புத்திசாலித்தனம் கிடையாது, படிக்காதவனுக்குலாம் பெரிய திறமை கிடையாது, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய வேலை. எவ்ரிபடி ஹாவ் சம்திங் இன் தெம்செல்ஸ். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்று அர்த்தமாக. அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம், கவிதை வரலாம், கணக்கு வரலாம், வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருக்கலாம். அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வரும்போது கலெக்டர் எங்கிட்ட ஒரு பேம்ப்ளெட் இந்த புக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்திலே பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் இங்கே தான் நிறைய நடக்குது. ஆக்சுவலாக நம்மலாம் பெருசாக கவனிக்காமல் இருக்கோம். படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா? படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. படிப்பை உனக்கு படிப்பு இல்லை, நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதில் வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போறான், முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை, புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது. இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் தெரியுமா? நம்மகிட்ட தியாகம் இருக்கு, அக்கறை இருக்குது, பணம் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்கு, பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு. ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கு. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது தான். இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஒரு புள்ள 3 பக்கத்தில் வெல் கனெக்டடாக இருக்கணும். இந்த பக்கம் புள்ள இருக்கானா, இந்த பக்கம் பேரண்ட், இந்த பக்கம் பள்ளிக்கூடம், இந்த 3ஓட கனெக்ஷன் இருக்கணும். அதான் உங்கள்கிட்ட விட்டுட்டு டீச்சர்னு சொல்லிட்டு ஒதுங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட்டு தானே? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் மொத்த கதையில் முடிச்சுட்டு போகலாம் முடியாது. வீடு தானே சரி பண்ணணும், ஆசிரியர்கள் சும்மாலாம் இருந்துட முடியாது. எவ்ரிபடி இஸ் a resource. நீங்க உங்க பிள்ளைய சுப்பிரமணி, சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க. அவன் ஒரு ரிசோர்ஸ், இந்த தேசத்திற்கான ரிசோர்ஸ், இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ். அவன் ஒரு சயின்டிஸ்ட், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் ஒரு மீடியாக்காரன், அவன் யாரோ ஒருத்தி இல்லையா? she or he is a resource of the state, of the country. கோபிநாத்துங்கிற ஒருத்தனை இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளவு பேர் நின்று கை தட்டுறீங்களே, இதுக்கு பின்னால எத்தனை வாத்தியார் வளர்ச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் பார்க்கறது, இன்னைக்கு நான் பேசுறதை பார்த்து ஊர் சந்தோஷப்படுறதை விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படப்படுறது வாத்தியார்கள், டீச்சர்ஸ் தான் இல்லையா? I'm a resource. You are a resource. உங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு பையனும் ரிசோர்ஸ். அந்த முரண்டு பிடிக்கிற பையனும் ரிசோர்ஸ், முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ், படிக்க மாட்டேன் உங்ககிட்ட சண்டைக்கு போற பையனும் ரிசோர்ஸ், படிக்கட்டில் தொங்குறவனு ரிசோர்ஸ். அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, சமூகத்துக்கு, பள்ளிக்கூடத்திற்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சொசைட்டி இஸ் that everybody is responsible to raise a kid in a proper way. Don't abandon the kids. பிள்ளைகளை கைவிடாதீங்க. நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. 10 தடவை சொன்னீங்கன்னா பிள்ளை உருப்பிடாது. உலகத்திலேயே பெற்றோரை தான் ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும். இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் 20 ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறீர்களே, ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புருஷன் மேலே இருக்கும். மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாளான்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வேலை கட்டணும்னு ஒரு அப்பா சாதாரணமாக நினச்சிடு. இந்த ஆளுக்கு எதுக்குடா கழுத்துறீங்க அவ்வளோ வரன்று வந்துச்சேன்னு அம்மாக்களுக்கெல்லாம் கோபம் இருக்கிற போது தோணும். ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை தான் நம்பும். தான் சொந்த திறமையில சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டவன் தான் இங்கே நிறையா. நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு இல்லையா? நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. நான் விழுந்தா எங்க அப்பா பிடிச்சிக்குவாங்கிற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணா எங்க அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு. என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, நான் சம்பந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிற அபாயம் நேரும். ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா? யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேல குறை சொல்லிட்டு போகாதீங்க. வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் கிடைப்பார் என்று தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும். You should be an extended hand for a kid அப்படின்னு சொல்றான்.
ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும். பிள்ளை தடுமாறி வந்து அவன் சட்ட காலம் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா இருக்க பார்த்துக்குவான், எங்க அம்மா இருக்கு என்ன பார்த்துக்கும், இந்த ஊர் என்ன பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரணும். பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ண கிரியேட் பண்ணணும். எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க புதுசு புதுசாக போட்டேன், ரைட்டு தானே? இன்னைக்கு வர நிகழ்ச்சியில் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸில் வைக்க தானே போறீங்க. எதுக்கு? நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே. குறிப்பாக நம்மளை பிடிக்காதவங்க பாரு, மினிஸ்ட்ரி பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கேன், நீ எடுத்திருக்கியா அப்படின்னு காட்ட தானே. ஏன்? நான் முக்கியமானவர் என்று இந்த ஊர் அறிய வேண்டும் நம்புறோம் இல்லையா? 35 வயசுல 40 வயசுல 50 வயசுல நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் ஏத்துக்கணும்னு. 16 வயசுல 17 வயசுல 15 வயசுல அவனுக்கு தோணாது, அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும். ஐ ஷுட் பீப்புள் ஹேவ் டு செலிப்ரேட் மீ எனக்கு தோணாது. கைத்தட்டல் கேட்க கேட்க உற்சாகம் குறையுதா? குறையலையே. பாலச்சந்தர் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை பேட்டி கண்ட போது நான் சொன்னேன், இவ்வளவு படம் நடிச்சா, இவ்வளவு படம் பண்ணியாச்சு, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேரை மீடியாவில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துறீங்க, அத்தனை படம் வாங்கிட்டீங்க, அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க, இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துகிறதான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும், எத்தனை வயசானாலும் அந்த கைத்தட்டல் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னா, அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கே கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்துது. அப்போ வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டணும்? நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா? ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும். ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊரு கொண்டாடும். அதுக்கு நீங்க வேணாம். நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும். நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா அம்மா வேணும். வாங்க பாஸ், போய் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் புள்ள பண்ணும், ரைட்டா? 6 பிள்ளை பெற்றிருந்தப்ப கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை, அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை, அஞ்சாம இருந்தாங்க, பிள்ளைங்க மேல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணால் கூட கடைசியில் சரியாயிருவான், நம்மளை பார்த்து சரியாயிருவான். பழைய ஒப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா? உங்கள் அப்பா பாடுறான்னு சொன்னா அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முன்னாலெல்லாம் அடிக்கடி என்ன ஒப்புமை சொல்லுவாங்க? உங்கள் அப்பா பாடுறா, எப்படி மனுஷன் பாடுறா, உங்கள் அப்பா பாடுறா, உங்கள் மாமா பாடுறா, உங்கள் அத்தையை பாடுறா, உங்கள் சித்தியை பாடுறான்னு. அப்படி வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளே சொல்ல உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டாக இருக்கணும். நாம கரெக்டாக இருந்தா புள்ள கரெக்டாக இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும்? மறுபடி சொல்கிறேன், பிள்ளைகளை கை ஊற்றாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள். இந்த உலகம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த பார்த்தோம்ல நன்கொடையாளர்கள், இது மாதிரி எத்தனை நன்கொடையாளர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வரப்போறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? தெரியாதுல. நமக்கு யார்கிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரியாத பட்சத்தில் நீ இதுதான் முடிவு பண்ணுறதுக்கு நாம யார்? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சரியா படிக்காத பையனுக்கு சரியான வழி நடத்தல் கிடைச்ச பிறகு 9ஆம் கிளாஸ்லையும் 10ஆம் கிளாஸ்லையும் படித்து மாநிலத்தில் நல்ல இடத்துக்கு வர்றான். 10ஆம் கிளாஸை பெரிய அளவுக்கு மார்க் எடுக்காதவன் 12ஆம் கிளாஸை பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல இடத்துக்கு வரான். இதெல்லாம் உருப்படாதுன்னு ஊரே காரி துப்பி ஓடான்னு ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிலிக்கான் உட்காந்து தமிழ்நாட்டா அப்படின்னு காலர் தூக்கிட்டு ஸ்டேட்டஸை போடுறான். எவனுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் அதை செஞ்சிடணும், அவ்வளவுதான். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுங்க. எங்கள் அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு லெட்டர்லாம் ஒன்று ஹாஸ்டலில் படிக்கிறப்ப எல்லா லெட்டரையும் மேலே எழுதுவார். மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லா லெட்டர்லையும் மேலே இருக்கும். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை! புள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை, புள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை. ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காதப்ப அது ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம். 9ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புலலாம் அங்கே சீட்டே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா போய் அங்கே சீட்டு கேட்குறப்போ அவங்க கொடுக்கல. கடைசியில் அவங்க கோவமாயி உங்கள் பிள்ளை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னாங்களா. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு. பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்கார். உலகத்தில் மற்றவன் யாரும் எப்படி நம்புறாங்கிறதான் பெரிய இம்பார்ட்டன்ஸை தந்துடாது. நம்ம வீடு நம்புதுங்கிறதான் ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை. எங்கள் அம்மா என்னை நம்புறாங்கிறதான் பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் தானே முதல் நம்பிக்கை. ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே, அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல பிள்ளை சிரிச்சுக்கிட்டே மேலே போங்க, சிரிச்சுக்கிட்டே கீழே வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் உங்கள் வீட்டுக்காரை தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன். ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்குறார், ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன், சரின்றுவீங்க. ஆனால் என்ன சொல்லுவீங்க? ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனால் புள்ள கேட்காது. எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டான்னு சந்தோஷமாக மேலே போகும், சந்தோஷமாக கீழே வரும். பிள்ளைங்களை விட்டுறாது. விட்டுற மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்டாகிடுவான். நல்லவனாயிருன்னு சொல்லி கொடுங்க போதும், மீதி எல்லாம் தானாகவே வந்துடும். யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது. நீ என்ன கேரக்டரோட இருக்கணும்னு முடிவு பண்ணலாம். அந்த கேரக்டர் தான் நீ யாராகன்னு முடிவு பண்ணும். இந்த உலகத்தில் படித்தவன்லாம் ஜெயிச்சிட்டானா? இந்த உலகத்தில் காசு வச்சிருக்கவன்லாம் ஜெயிச்சிட்டானா? லம்ப ஆயுதம் பலத்தோட இருக்கவன்லாம் ஜெயிச்சிட்டானா? எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான். எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான். அதனால தான் டீச்சருங்க கேரக்டர் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க.
நிறைய இடங்களில் பேசும்போது நானே சில நேரங்களில் தலைப்பெல்லாம் கேட்பேன். இப்போ எந்திரிச்சு உங்க தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேன். அது டீச்சர்ஸ் தான். பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான். ஏன்னா கண்ணு முன்னால் பார்க்குறாங்க, நல்லா படித்த பையன் சதிஞ்சு போகிறான். ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்ட்டையும் சிக்கிக்கிட்டான், எங்கேயோ போயிட்டான், சரியான இடத்துல அவனுக்கான வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு. நல்ல திறமசாலியான பையன் மிஸ் ஆகி போகிறத அவங்க கண்ணு முன்னால் பார்க்குறாங்க. யூ கான் டிசைட் வாட் யூ பிகம். நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் யாருங்கிறத. உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணோம். ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம். நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது. 1900 அதுதான், 1950 தான், 2000 தான், 2024 தான், 3000 தான். இந்த உலகமே அழிய போற வரைக்கும் அது மட்டும்தான். டிசிப்ளின் இஸ் த கீ. இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன். தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே பெரிய மனிதர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின். அது பொலிட்டீஷியனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு, ஏன்டா அந்த பெண்மணி ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடைச்ச கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் தான். வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும். 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு 5 மணிக்கு உட்காருங்க பாஸ், வேற வழியே கிடையாது. புள்ள போன் பார்க்க கூட முடிவு பண்ணா அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு இதில் போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சமைச்சுக்கிட்டு பிள்ளை அதை தான் பார்க்கும். பிள்ளையுடைய ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்க. பிள்ளைய கொஞ்சம் கண்காணிங்க, பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க, பிள்ளையோட உரையாடுங்க. இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறதுன்னு பேசுங்க. எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கிடைச்சா நான் ஏன் வெளியில போய் பேச போறேன்? அந்த பிள்ளை என்னை பார்க்குது மச்சான் அப்படின்னா ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், அந்த வயசு எக்ஸைட்மெண்ட் மச்சான், அது உன்னை லவ் பண்ணுன்னு தான் சொல்லுவான் இல்லையா? எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது, வீட்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வெளியில தான் போக முடியும். பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத, விட்டுருங்க. ஆனால் தூரம் இருந்து கண்காணி, கவனிங்க. ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள். முன்னம் அதெல்லாம் இப்போ கிடையாது. ரைட்டா? டீச்சர்ஸோட போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது. அப்பாக்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க. சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அது மாதிரி 7-8 பேர்லாம் இப்போ இல்லை. மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிள்லாம் பக்கத்தில் இல்லை. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு 4 விஷயத்தை தான் நம்ம ரீஇன்சேட் பண்ண நினைக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது. 1. 2வது, வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள். 3வது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீர்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள். அதனுடைய வழிநடத்தப்பட போகிறார்கள். 4வது, உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ். இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வரப்போறவன், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். ஒருத்தனையும் சும்மா விட முடியாது. ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது. எல்லாரும் இஸ் எ ரிசோர்ஸ், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும். கடைசியா ஒண்ணு தான், நீங்க என்னத்தை வேணாலும் பெருமை நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்புறம். கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான். படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும். படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும். படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.